லீடர், நடிகர் அண்ட் ஐகானிக் ஆக்டர் ராதா ரவி சார் மற்றும் எக்ஸ்-எம்எல்ஏ விஜயதாரணி மேம் பெற்றுக்கொள்வார்கள். இருந்து வந்த ஒரு சாதாரண பையன் சினிமாவில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். எனக்கு உண்மையாவே வாழ்க்கையில பிடிச்சதை பண்ணி ஏதாவது சினிமாவில் பெருசா பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். இந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்ப ஒரு ஒரு டிவி சேனல் ஆங்கரா, அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி தம்பிதுரை சார் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாம வந்து ஓடிட்டு இருக்கும் போது இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோ லான்ச் நீங்க உட்காந்துட்டு அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பின்னாடி தான் இருக்கீங்க. எஸ், எப்பவுமே வந்து இந்த மாதிரி பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவார். அதனாலதான் இப்ப கூட பின்னாடி இருக்காரு. எனக்கு இதுக்கு வந்து எனக்கு முக்கியமா இருந்த சீரியஸா சொன்னேன் உண்மையாவே. அண்ட் சைவம் ரவி அவரு தான் வந்து இதுல எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவருக்கும் இந்த நேரத்துல வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இந்த படத்துல வந்து நிஜமாவே நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்ததுனால டீம்ல இருக்க எல்லாருமே பொதுவாகவே ஒவ்வொரு சினிமாவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பண்றாங்க. அண்ட் இது நான் கண்ணால எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பாக்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடைச்சா கூட கொஞ்ச நேரம் தொங்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதுல அவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க. மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க டீம்ல இருக்க எல்லாரும். அண்ட் முக்கியமா வந்து கூட நடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணீங்க, நிறைய விஷயம் கைட் பண்ணீங்க, சொல்லி கொடுத்துருந்தீங்க. அண்ட் நான் வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடா இந்த ப்ராஜெக்ட ட்ராமால வந்து நடிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமா இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டைரக்டர், இந்த நாளோட ஹீரோ அவரு. அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு, ஒரு பார்வை, எல்லா பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு, சோல்ஃபுல்லா இருந்துச்சு அந்த தாலாட்டு பாட்டு. அண்ட் முக்கியமா எனக்கு ஒரு லவ் சாங். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்கிரீன்ல நான் என்ன வந்து ஒரு லவ் சாங்ல ஃபீச்சர் பண்ணது போறது நீங்க தான். அண்ட் அந்த பாட்டு தேங்க்யூ. இந்த மாதிரி கைத்தட்டல் நிறைய கொடுத்தீங்கன்னா உண்மையா ஜாலியா இருக்கும். அண்ட் எஸ், தேங்க்யூ சோ மச் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒவ்வொரு பாட்டும் அழகா இருந்துச்சு. அண்ட் கேமராமேன்ஸ் அஜித் ப்ரோ வந்து ஒரு ஆறு ஆங்கிள் வைக்கணும். பட் ஆனா வந்து ஒரு 26 ஷாட், ஒரு 26 ஆங்கிள் வைப்பாரு. எடிட்டருக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிளுமே பயங்கரமா வந்து எடுத்திருப்பாரு. ஸோ சூப்பரா எடுத்திருந்தாரு. அவ்வளவு வந்து எஃபர்ட்ஸ் போட்டு கண்ணால பார்த்தேன். தேங்க்யூ சோ மச் ப்ரோ, என்னையும் அழகா காட்டியிருக்கீங்க அதுக்கு. அண்ட் கொரியோகிராஃபர் கிறிஸ் மாஸ்டர், அவர் வந்துட்டு சூப்பர். அவர் ஒரு செம வைப், ஜாலி வைப். ஆக்சுவலி ஒரு பீச் ஷூட் பண்ணனால நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். அண்ட் அது வந்து அவுட்டா இப்படி வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கூட நடிச்சவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஸோ பிரஸ் அண்ட் மீடியா, கண்டிப்பா உங்களோட பிளஸிங்ஸோட இது என்னோட முதல் மேடை நடிகனா. எனக்கு உங்களோட ஆதரவு எப்பவுமே கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ட்ராமா படம் வந்து March 21 தியேட்டர்ஸ்ல வருது. எல்லாரும் மறக்காம பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பேக் டு பேக் மீட் பண்றதுல. இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோட டைரக்டர் சார், என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு. சார் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளவு வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் சார் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இனி வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும் போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ சார் சொல்லி கொடுக்கும் போது புரியல, பட் இப்போ நிறையவே புரியுது சார். ஸோ லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு யூ சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் ட்ராமா March 21 ரிலீஸ் ஆகுது. தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு இந்த படம். கான்செப்டே ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு எனக்கு. அண்ட் சார் கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பாரு, ரொம்ப பாசிட்டிவா இருப்பாரு. ஸோ அவர் ஜாப் விடாம ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறோம். அண்ட் விவேக் பிரசன்னா சார் வெரி வெர்சடைல், வெரி டேலண்டட் ஆக்டர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் கோனா கோ கிரேட் ஹைட்ஸ். ஸோ இந்த படம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமா இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு எப்பவுமே நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த வகையில் எங்க படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க.
March 21st Trauma is releasing and உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. Thank you so much. Thank you. அடுத்தபடியாக கதையின் நாயகன் விவேக் பிரசன்னா சார். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரும் கொடுக்கும்போது அந்த கேரக்டருக்குள்ள இவர் அப்படியே போய் ஃபிட் ஆயிடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு வெர்சடைலான ஆக்டர். ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த அழகான தரத்தை மேலும் அழகாக்கிய நிக்கில் முருகன் அண்ணா அவர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமா இந்த படத்துல நிறைய பேருக்கு வந்து இது முதல் படம். இந்த முதல் படத்தோட மேலையில மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, போட்டுதலுக்கும் ஆட்டுதலுக்கும் உரிய தைரியமான பேச்சாளர் தத்தோ ராதாரவி சார் அவர்களுக்கும், நீங்க எவ்வளவு கதை வேணா எழுதிட்டு நீங்க வந்துட்டே இருக்கலாம், ஆனா திரைக்கதைங்கிறது தான் வந்து யூனிக்கான ஒரு விஷயம், எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதைனா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பையன்ல இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் சினிமாவுக்கு வரவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், அவங்க இருக்கிற மேடையில நிறைய பேர் வந்து இன்ட்ரோ ஆயிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஸோ எனக்கு அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து பார்த்து அவங்க நடிப்பை பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க பக்கத்துல உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு மேல வந்து நான் சினிமால என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்க எல்லாருக்குமே. அண்ட் விஜய் தாரணி மேம், அரசியல் களத்துல பார்த்துருக்கோம், இந்த களமும் உங்களுக்கு புதிதாக தான் இருக்கும். ஸோ நன்றி. வந்த எல்லா சீஃப் கெஸ்ட் அளவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய நண்பன் லிங்கா, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே, நான் எனக்கும் தெரியாது இவங்களா யார் யார் வருவாங்கன்னு. என்னோட காசன் க்ரூ, அது எங்களோட டீம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி தம்பிதுரை சார் சினிமா மேல இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதலால டே டு டே ஒர்க் பண்ணிட்டே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட எல்லா ஆர்டிஸ்டையும் பேசி எவ்வளவு அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு மிக பக்கப்பலமா வந்து ஆல்ஃபா 3 மாறன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சின்ன படங்கள், பெரிய படங்கள், இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கிற முதல் சக்தி நீங்க மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ எல்லாமே நீங்க கேட்டீங்க, பார்த்தீங்க, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதை மக்கள் இடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகுற இல்ல ப்ரெஸ் ஷோல இருந்தே அதை வந்து நீங்க உங்களோட ரிவ்யூ மூலமா சொல்றது வச்சுதான் இந்த படத்தை வந்து நாங்க இன்னும் மக்கள்கிட்ட ஆழமா கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா தொடர்ந்து 20 நாளா நாங்க வந்து இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடில இருந்தே ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்க டீமோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களால மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்த வந்து அடையுங்கிறது நான் ஆழமா நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் தம்பிதுரை சார மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்றதுக்கு இந்த டிராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை. யாரோட பேரையும் நான் விட்டுருந்தா மன்னிக்கணும். இந்த படத்தை இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அக்பரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. இந்த மூவி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் கொண்டு போனாரு. ஆனா இப்ப பெரிய மூவி எடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அதுல வில்லன் கேரக்டரை ஃபர்ஸ்ட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு இது வரைக்கும் நினைச்சு பார்க்கல. இவர் என் கூட பிறந்தவர், ஒரே ஃபேமிலி, ஒரே வயிற்றுல பிறந்தவங்க தான். இருந்தாலும் இன்னைக்கு எங்க அப்பா அம்மா வர முடியாத சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. அது இல்லாம ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல நான் விருப்பப்படுறேன். பார்ட் டைம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானும் பார்ட் டைம் தான் இது இருக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு ஜாப்ல இருக்கிறேன், எம்ப்ளாயா, கார்பரேட் நிறுவனத்துல. ஒரு ஜாப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த டயர்டன்ஸும் பார்க்காம ஒரு ஒர்க்கு போய் பார்க்கறது ரொம்ப சிரமங்க. ஏன்னா நான் கண் கூட பார்த்துட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடக்கும். நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடந்த உடனே இவர் காலையில் வந்துட்டு குளிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிடுவார். ஆனால் என்னால் அப்படி போக முடியல. இவர் பாட்டு எப்படி நம்ம கூட தான் இருக்கிறார் தம்பி, இவனுக்கு மட்டும் எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ். ஏன்னா என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு விஷயம் நம்ம என்ன எடுத்து எப்படி கொண்டு போகிறோமோ அது ஜெயிக்கிறதுக்கு அந்த இது நம்பிக்கைன்னு தான் அது என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா எண்ணத்தை நம்ம அவர் தவற விடாம இந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா நானும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறி இருக்கிறோம், தம்பியை நானும் நிறைய ஆடிஷன் எல்லாம் பண்ணி பார்த்துருக்குறோம். ஆனா எந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஆனா இது ஓனா முயற்சி பண்ணிக்கிறாங்க. ஆனா பாக்யராஜ் சார் வந்து நான் டிவில எல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனா இன்னைக்கு தான் நேரில் ஸ்டேஜ்ல பாக்குறேன். ஆனா ஒவ்வொரு காட்சியும் நல்ல சிறப்பா. ஆனா அவருக்கு வந்து 3 முடிச்சு படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எத்தனை தடவை போட்டாலும் சலிக்காம பார்ப்பேன். அவரோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் நான் வீட்டுல கொடுப்பேன்.
முந்தானை முடிச்சு அவரோட ஒவ்வொரு ஆக்ஷனும் நான் என் வீட்டில் நான் பண்ணி பார்ப்பேன் என் ஒய்ஃபு கிட்ட. அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி ராதாரவி சார் வில்லன் கேட்டால் நிறைய ஆக்ஷன் எல்லாம் பண்ணியிருப்பாரு. நானும் என் ஒய்ஃபு கிட்ட நிறைய இந்த மாதிரி கிண்டலெல்லாம் நல்லா பண்ணியிருப்பேன். அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க. நீ உன் ஸ்டேஜில் பண்ணு, நீ அவன் ஸ்டேஜில் பண்ணுற அப்படின்னா. ஆனால் அவரு சாரும் பாக்யராஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் டு ஆல். அதே போல் நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால என்னால் என்ன பேசணும்னு சொல்ல முடியல. தம்பி மாதிரி தான். மார்ச் 21 இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என் தம்பி கூட எல்லாரும் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மேடை மூலிமா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் நைட்டு பகலாக உழைச்சிருக்கிறாங்க இந்த டீமு. அது நேரம் காலம் பார்க்காம முயற்சி பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை அப்படின்னு பத்திரிகையெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் இது ஃபர்ஸ்ட் மூவின்றனால உங்களோட பத்திரிகை நிறுவனங்களும் ஊடகங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. திருமதி விஜயதாரணி மேம் மக்களுக்காக தொடர்ந்து பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் மேம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இது ஒரு வித்தியாசமான மேடை. என் அரசியல் மேடை தான் நான் ஆண்டாண்டு காலமாக பார்த்த மேடை. சினிமா மேடை ஒரு 2 பார்த்துருக்கேன். ஆனால் இது ஒரு முதல் சினிமா மேடையாக இன்னைக்கு நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக நம்முடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் திரு தம்பிதுரை அவர்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றியிருக்காரு. ஒரே நேரத்தில் 2 வேலையை ஒரு மனிதர் செய்ய முடியும் தொடர்ந்து அப்படிங்கிறத தாண்டி 9 வேலை 10 வேலையை சேர்த்து செஞ்சிருக்காரு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இது 2 வேலைன்னு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா 10 வேலைக்கு மேல இதுல வேலை இருக்கு. 24 ஹவர்ஸா வந்து தன்னை டெடிகேட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணோம்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக நிறைய உளவியல் ரீதியாகவும் தயாரா இருக்கணும். இல்லைன்னா இது சாத்தியமற்ற ஒன்று. ஆகையால் சைக்கலாஜிக்கலா இஸ் பில்ட் அப் ஹிஸ் இது ரொம்ப ட்ரமாட்டிக்கா யாருக்கு ரொம்ப இருந்திருக்கும்னா திரு தம்பிதுரைக்கு இருந்திருக்கும். ரொம்ப ட்ரமாட்டிக்கா இருந்திருக்கும். ட்ராமாங்கிற படத்தை எடுக்கிறதுல நிச்சயமா அவருக்கு ரொம்ப பெரிய ட்ராமா இருந்திருக்கும். அவ்வளவு தூரம் வந்து ட்ராமாங்கிறது இப்ப நான் வழக்கறிஞர் என்ற முறையில் தினந்தோறும் பாத்தீங்கன்னா நிறைய ட்ராமாவோட கிளைண்ட்ஸ் வருவாங்க. பொலிட்டீஷியன் முறையில நிறைய ட்ராமாவோட மக்கள் வருவாங்க எங்களை நோக்கி. இப்ப அவங்க ட்ராமாவை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால என்ன செய்ய முடியும்? பொலிட்டீஷியன் முறையில கலெக்டரை கூப்பிடணுமா, அமைச்சரை கூப்பிடணுமா, இதை சால்வ் பண்றதுக்கு அவங்க ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்ட்டு வேலை பார்த்துட்டே இருந்து பழக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ராமாங்கிற வேர்டு வாழ்க்கையில தினந்தோறும் பயன்படுத்துற ஒன்றா அமைஞ்சிருச்சு எங்களை போன்றவருக்கு. கிளைண்ட்ஸ் வருவாங்க, சொத்து பிரச்சனையோட வருவாங்க, தனிநபர் உரிமை பறிக்கப்பட்ட பிரச்சனையோட வருவாங்க, நிறைய பிரச்சனைகளோட வருவாங்க, நிறைய ட்ராமாவோட வருவாங்க. அந்த ட்ராமால இருந்து இவங்களை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சட்டத்துல எங்க இடம் இருக்குன்னு தேடி பிடிச்சு அவங்களுக்கு அந்த ட்ராமாவை தீக்கிறதுக்கு வழி காணுவோம். அப்படி தினந்தோறும் ட்ராமாவை நான் ஹேண்டில் பண்ற மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியாம உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று. தினந்தோறும் நாம் சந்திக்கிறது ட்ராமா. அந்த ட்ராமால இருந்து ரிலீவ் ஆனா சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்துடும். அப்போ டெய்லி லைஃப்ல பார்க்கிற ஒன்றை தான் இந்த சினிமா வந்து தீவிரமா நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து காமிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் சினிமா பார்க்கல, அதனால நிச்சயமா ப்ரிவியூல சினிமாவை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து நீங்க திரு ராஜ் பிரதாப் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்காரு. பிரமாதமான பாடல்கள். அந்த 4 பாடல்கள் நம்ம பார்த்த 4மே ஒண்ணு கூட ஒரு பாடல் கூட சொதப்படாது. அப்படிப்பட்ட பாடல்களை வழங்கியிருக்காரு. லிரிசிஸ்ட் வந்து திரு மகேஷ் பாலகிருஷ்ணன் 2 பாடல் எழுதியிருக்காரு. அவர் என்னுடைய நெருங்கிய உறவினர். இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவர் ரொம்ப இளம் வயதிலேயே இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாடலாசிரியர் ஆகணும்ட்டு கடுமையா உழைத்தவர். இந்த மூவிக்காக முதல் கட்ட பணிகள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தாலையில பாட்டு ஒண்ணு, இன்னொன்னு ஒரு பார்வை. இந்த 2 பாடல்களுமே மெலடி
ரொம்ப அருமையா இருந்தது, கேட்கவே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நிச்சயமா இந்த மீதி 2 பாடல்களும் ஹிட். அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பாப் சாங்ஸ் அதெல்லாம். ஸோ இது எல்லாமே பெரிய லெவல்ல இந்த சாங்ஸ் வந்து பெரிய ஹிட்டா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுல இருவேறு கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. மீடியா நீங்க தான் இதை வந்து பாடல்களை கொண்டு சேருங்க, நிச்சயமா படம் கொண்டு சேர்க்கப்படும். அதுல இருவேறு கருத்து இல்லை. இந்த பாடல்கள் ரீச் ஆனாலே மக்கள் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமா படம் பெரிய வெற்றியை காணும். அது சிறந்த நடிகர்கள், இன்னைக்கு மேடையை அலங்கரிச்சிட்டு இருக்கிற நடிகர்கள் வந்து தங்களுடைய பணியை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா, அதான் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஒரு பார்ட் டைம் படம் எடுக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். பாதி முழு டைம் டைரக்டருக்கே பாதி துணை நிற்க மாட்டாங்க. பிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு பார்ட் டைம் டைரக்டர் ஆனா வேலையும் பார்த்துட்டு நான் வந்து இந்த படத்தையும் எடுக்கிறேன்னு துணிஞ்சு வந்து சொல்லும் பொழுது உங்களால என்ன செய்ய முடியும்னு முக்கால்வாசி பேர் கேட்பாங்க. ஆனா அதையும் மீறி நாங்களாம் உங்க கூட இருக்கோம், நீங்க தைரியமா படம் எடுங்க, இதை வெற்றியா செய்து காமிப்போன்ட்டு இவ்வளவு பேரும் கூட நின்று இருக்காங்க. சோ அதுதான் இந்த படத்துடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த டிராமா வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ட்ராமாட்டிக் சீன்ஸ் நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றா இருந்தா கூட டிராமால இருந்து வெளிவருது எப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க. இந்த படத்தை பாருங்க, டிராமால இருந்து வெளிவருது இப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நம்ம பாக்யராஜ் சாரும் ராதாரவி சாரும் எனக்கு வந்து பிலிம் ஃபீல்ட்ல மட்டும் இன்ட்ரடக்ஷன் கிடையாது, அவங்களோட அரசியல் பயணமும் எனக்கு ரொம்ப அவருடைய ஜானர் பாக்கியா, என்னுடைய முதல் போட்டியே பாக்கியால தான் கொடுத்திருந்தேன். அந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய பத்திரிகை வந்து ஒரு சிறந்த பத்திரிகை, நல்ல வேல்யூ உள்ள நியூஸ் பாக்கியால பார்க்க முடியும். அது மாதிரி ராதாரவி சார் வந்து எனக்கு வந்து அவரு ரொம்ப பெரியவரா இருக்கலாம், ஆனா அவருக்கு அப்பா எம்ஆர் ராதா எங்க அப்பாவோட ரொம்ப நெருங்கின நண்பர். அப்படி அவங்க குடும்பமே எங்க குடும்பத்தோட ரொம்ப இணைந்து பயணித்த குடும்பம். அவருக்கு பல் மருத்துவரா இருந்தார் டாக்டர் பத்மநாபன்ட்டு, ராதாரவி சாரோட அப்பாவுக்கு பல் மருத்துவரா இருந்தார். அன்னைக்கு பெரிய ஜாம்பவான், பிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, அரசியலையும் ஆட்டி படைத்த ஜாம்பவான் தான் அவங்க ஃபாதர். அப்படி எங்களுக்கெல்லாம் அப்படிதான் அவங்களோட தொடர்பு. ஆகையால் இந்த மேடையில வந்திருக்கக்கூடிய இரு பெரும் தலைவர்கள் அவங்க வந்து பொலிட்டிக்கலாவும் தே ஆர் வெரி கிரேட் பீப்புள் அண்ட் ஆல்சோ மீடியா முன்னாடியே அவங்க மிகப்பெரிய மனிதர்கள், நடிகர்கள் என்ற முறையில் உச்சத்தை அடைந்தவர்கள். இன்னைக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அதோடைய பாடல் வெளியீட்டுக்கு வருகை தந்து அவங்க சிறப்பிச்சிருக்காங்கன்னா உண்மையாவே இந்த படத்திற்கு அவங்களோட கிரெடன்ஸ் வந்து அட்டாச் ஆகி வருது. அதுதான் இது பெரிய விஷயம். அதுவும் சேர்ந்து இந்த படத்துக்கு திரு தம்பிதுரை அவர்களுக்கு, மிகப்பெரிய திரு ராஜ் பிரதாப் அவர்களுக்கும், நம்முடைய இளமாறன் அவர்கள் இத டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாரு. ஒரு சிறந்த மனிதர், தன்னலமற்ற ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபர். அவருடைய டிஸ்ட்ரிபியூஷன்ல நடக்க போற இந்த ரிலீஸ் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும், உச்சத்தை அடைய வேண்டும். மீடியா நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூப்பிட்டுட்டாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வணக்கம் சார், நான் ஸ்கிரீன் பிளே ரைட்லாம் பண்ணல இந்த படத்துக்கு, ஐம் ஜஸ்ட் அ ரைட்டர். இவர் தான் எல்லாமே பண்ணினாரு. தம்பிதுரை சார் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்றதுல இருந்து எனக்கு அவரை தெரியும், ராஜ் பிரதாப் மூலியமா எனக்கு தெரியும். ராஜ் பிரதாப் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலா ராஜ் பிரதாப்புக்கு எப்படி சொல்றது, ராஜ் பிரதாப்பும் தம்பிதுரையும் சேர்ந்துதான் இந்த காம்பினேஷன். இததான் வந்து இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்படி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஆகுது அப்படின்னா அது ராஜ் பிரதாப் வந்து தம்பிதுரை சாருக்கு கொடுத்த ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா தம்பிதுரை சார் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணி ஒரு பெரிய இதே மாதிரிதான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி பண்ணினாரு. அப்புறம் வந்து ஓப்பனாவே நாங்க நிறைய கமெண்ட் வந்து அவருக்கு நெகட்டிவா நிறைய சொன்னோம். இது நீங்க பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க, எல்லாமே கேட்டுக்கிட்டு திருப்பி இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்தாரு. ஸோ நான் பார்த்துட்டு சில கரெக்ஷன்ஸ் தான் சொன்னோம். சார் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க ஸ்கிரீன் பிளே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இவர் என்ன சொன்னாருன்னா, இல்ல மேடம் நான் ஷார்ட் ஃபிலிமா தான் பண்றேன், இது ஒரு பைலட்டா பண்றேன் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா இது ஃபீச்சர் ஃபிலிமா எப்படி ஆகுது அப்படின்னா,
எல்லாத்துக்குமே கனவுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ராஜ் பிரதாப்புக்கு வந்து இஸ் அ வெரி குட் மோட்டிவேட்டர். ராஜ் பிரதாப் மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தா ஒரு சின்ன புல்ல வச்சு கூட நம்ம எவ்வளவு பெரிய ஃபாரஸ்ட் வேணாலும் பண்ணிட முடியும். பிகாஸ் அவர் பார்க்கறது அப்படி தட் மேன். நான் எப்பவுமே என்னடா இங்க டிரெக்டர் சொல்லாம நம்ம ராஜ் பிரதாப் மியூசிக் டைரக்டரே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, he was the first inspiration to make this short film into a feature film அப்படிங்கறத புஷ் பண்ணிட்டே இருப்பாரு. இல்ல மேடம் இது வந்துடும் மேடம், இந்த இவ்வளவு பெரிய பெரிய சிங்கர்ஸ் இவரை கூட்டிட்டு வந்து பாட வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது ராஜ் பிரதாப் கொடுத்த ஒரு மோட்டிவேஷன், அந்த கான்பிடன்ஸ். அவருக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் அவரோட மியூசிக் மேல. எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 3000 ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஓனா கம்போஸ் பண்ணி லைவ் மியூசிக் பண்ணி அப்படி ஒரு எஃபர்ட். ஏன்னா ராஜ் பிரதாப்போடைய growth வந்து நான் ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், ஃப்ரம் த ஸ்கிராச். இப்ப அவர் சொந்தமா ஒரு இது வந்து ஒரு ஆடியோ லான்ச். அப்ப அந்த மியூசிக் டைரக்டருக்கு நம்ம அந்த கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். இவருடைய பயணம் வந்து மோர் தென் 10 years ஆஃப் பயணம். எவ்வளவு அதாவது அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்க அம்மா அப்பா பேரு எங்கேயுமே சொல்ல மாட்டார், நான் இங்க சொல்லல. ஏன்னா அவ்வளவு ஒரு வெல் டு டூ சைட்ல இருந்து வந்தவர். எந்த நாளும் எங்க அம்மா இவங்க எங்க அப்பா இவங்கன்னு இவர் சொன்னது கிடையாது. ஒரு வறுமை, எங்கேயோ படுத்து தூங்குவாரு, எங்கேயோ ஒரு ஸ்டூடியோல இருந்தாரு, ஒரு சாதாரணமா ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி ஒவ்வொன்றா கிராஜுவலா முன்னேறி அந்த கான்பிடன்ஸ் லெவல் மட்டும் விடவே மாட்டார். ஒரு அவ்வளவு பெரிய ஒரு growth. அந்த காம்பினேஷன் தான் எங்க தம்பிதுரை சார்கிட்ட வந்து, சார் இதை பண்ண முடியும். தம்பிதுரை சார்னு சும்மா சொல்ல முடியாது. இவரும் வந்து ஒரு குழந்தை மாதிரிதான் கேட்டுட்டே இருப்பா, இது ஓகேவா மேடம், இது ஓகேவா, ஓகே திட்டுங்க, சரி நான் பண்ணிக்கிறேன். அதோட இந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போய் அவரை கதை சொல்லி அவங்கள புரிய வச்சு கால் ஷீட் கிடைக்காம நிறைய இடங்கள்ல அவமானங்கள் பட்டாலும், இல்ல மேடம் இது வந்துடும், இது சூப்பரா வந்துடும், இது வந்துடும். இது ஒரு பெரிய பயணம். இவருடைய ஹெல்த் ஆகட்டும், அதாவது பார்ட் டைம்ல ஒரு படம் பண்றதுங்கிறது மிக பெரும் விஷயம். நம்ம பார்ட் டைம்ல வேலை பார்த்துட்டு முழு டைம்ல படம் பண்ணாலே முடியாது. ஆனா இவர் வந்து அந்த 5 நாள் வேலைக்கு போயிட்டு, நான் கேட்பேன் எப்ப ஷூட் பண்றீங்க, வீக்கெண்ட் ஷூட் பண்ண. அது கூட வீக்கெண்ட் ஷூட் பண்ண முடியும்னா அவ்வளோ அழகா அவ்வளோ கோர்வையா. ஸோ இது ஒரு டீம் எஃபர்ட். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இதுல வந்து எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தவங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இல்லையா, அத்தனை பேரும் இதுல கோஆபரேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும், அவருடைய அந்த ஒரு கிராஃப், நான் பார்த்தேன் இந்த படத்தை, நான் ஆல்ரெடி நான் பார்த்தேன். ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு அழகா, அந்த லைட்டிங், அந்த கிராஃப் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதாவது இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீச்சர் ஃபிலிம் எஃபர்ட் அப்படிங்கிறப்போ நம்ம தான் வந்து இதை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்த பட்ஜெட், எப்படிதான் அந்த பட்ஜெட் அவர் மேனேஜ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அந்த நைட் ஷூட் ஆகட்டும், ஈச் அண்ட் எவ்ரி திங் அவருக்கு வந்து ஒரு ஸ்டடி தான். பட் ஸ்டில் இந்த டெக்னிக்கல் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து, இந்த ஆக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கோஆபரேட் பண்ணி இதை பண்ணி ஒரு டெபியூ டைரக்டரை வந்து இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கும், இவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸ் இவருக்காக வந்து அந்த உழைப்பை மதிச்சு வந்ததுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். பிகாஸ் இந்த மாதிரி ஆட்கள் வெளியே வரணும், இந்த டேலண்ட் வெளியே வரணும். இவ்வளவு கஷ்டத்துலயும் ஒருத்தர் இவ்வளவு பெரிய படத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, அப்ப இவருக்கு இன்னும் ஸ்பேஸ் கொடுத்து இன்னும் நல்ல ப்ரொடியூசர்ஸ் வந்தா இன்னும் எவ்வளவு பெரிய நல்ல படங்கள் கொடுக்க முடியும். இந்த குழந்தை, இந்த டிராமா, இது இவருடைய குழந்தை, இந்த முதல் குழந்தை நல்லபடியாக இந்த பிறந்து நல்லபடியா இந்த படம் வெற்றியிடட்டும் நான் வாழ்த்துறேன். நன்றி. ஐகானிக் லெஜெண்டரி ஆக்டர் ராதா ரவி சார், நடிகர், கலைஞர், பல பேருக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர். ப்ளீஸ் சார், the stage is yours. இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்து அமர்ந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய என்னுடைய அன்பு சகோதரர், அற்புதமான ஒரு இயக்குனர்,
எனக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட அவரோட நான் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அது ஒரு வருத்தம் இருக்கு. அப்பேற்பட்ட என்னுடைய அன்பண்ணன் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், எங்களுக்கு முன்னால் பேசிய அவங்க எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாது. அவங்க ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு லாயக்கானவங்க. இங்க இல்ல, நார்த்ல இல்ல, இங்க ஆக்க மாட்டாங்க. இங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா உண்மை பேசுறவங்க இருக்கக்கூடாது. அதே போல நான் இங்க ஆக வேண்டும் என்று சொன்னேன். எனக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா சம்பந்தம் இருக்கிறது ஒண்ணு இந்த தம்பிதுரையால. தம்பிதுரை என்ன, ஆனா என் படத்துல நீங்க நடிக்கணும்னு தான் வந்தாரு. இல்லப்பா வந்துட்டு நைஸா கேசட் வெளியிட்டு விழாக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ இதுக்கு போகலன்னா அது இருப்புமா இல்லையா? நான் அந்த இதில் தான் வந்தேன். ஆனா வராம இருந்திருந்தா ஒரு நல்ல விஷயத்த நான் மிஸ் பண்ணியிருப்பேன். நான் பொதுவாக இந்த கேசட் வெளியிட்டு விழா இதுக்கெல்லாம் போறதே இல்லை. நவ் இட் ஹஸ் பிகம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ட்ரைலரு, சாங், அது இதுன்னு ஏறத்தாழ ஒரு முக்காவாசி படத்தை பார்த்த மாதிரி ஆயிடுது. அது நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு விஷயம். இதில் இருக்கிற சிரமம் தெரியாம தியேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டே இருப்பான். இன்டர்வெல்லே அமுத்திடுவான் அந்த போன்ல. நல்லா இல்லை, முடிஞ்சது கதை, நம்ம கதை நல்லா இருக்கு போடும். ஆனா எதுவாக இருந்தாலும் நான் தமிழ் இனத்திடம் கேட்டுக்கொள்ள ஒரே கேள்வி, இது தமிழர்களுடைய படம். தமிழ் நீதான் பார்க்கணும். இது தெலுங்காரங்க பார்த்தோ இல்லை ஹிந்திக்காரங்க பார்த்தோ இல்லை மலையாளிஸ் பார்த்தோ இது ஓடப்படுறது இல்லை. அதனால் நீ பார்க்க வேண்டும். நீங்கெல்லாம் எங்களை பார்க்கும் போது கார்ல நான் அதுக்கு தான் சில பேர்கிட்ட சொல்லுவேன். நானும் சகோதரர் விஜயகாந்த்லேருந்து நாங்கள் ஒன்றா இருந்தோம். எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு, சந்திரசேகர். கார்ல பேசப்படுற நடிகர் புற திரும்பியே பார்க்காத. அவன் ராதாரவிடா அப்படி நிறுத்தி வணக்கம் சொல்லிட்டு வா. ஏன்னா நம்ம அடையாளம் தெரியுதான்னு பார்க்கணும். இது ஒரு டெம்பரவரி லைன் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இது பெர்மனண்டா இருக்கும். இப்போ கூட எங்க அப்பா எம்ஆர் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது செஞ்சாலும் நம்ம நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்க. நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். தம்பிதுரை அவரை பத்தி பேசுறாங்க, எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு செய்யறாரு போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சின்ன பையன், இந்த வயசுல கூட நானே 71 வயசு ஆகுது எனக்கு. 51வது வருஷம் இது எனக்கு சினிமால. நான் வெறும் நடிக்கிறதுக்கு தான் லாயக்கு. இந்த என்னுடைய சகோதரர் கமலஹாசன் மாதிரிலாம் என்னால் முடியாது. அந்த எல்லாத்தையும் மண்டையில போட்டுட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான். லண்டன் போனா கூட சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு போறதில்லை. அங்க போய் அந்த ஏஐ போய் கத்திக்கிட்டு அது இன்னொரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக்கிட்டு அதை கத்துக்கிட்டு இருக்காரு. ஆக அப்டேட்டா இருக்கிறவர் அவர் மாதிரிலாம் நம்மளால முடியாது. நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட வேலை, வெளி வேலை இருக்கு நிறைய. அதனால சொல்றேன். அதனால இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. வெறும் நடிப்பு, ஸ்டார்ட் கேமரா, நல்ல நடிப்போம். ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்காரு என்னை பத்தி, இல்லை சார் அவர் படத்துல போடலாம், லேட்டா வருவாரு, சாப்பாடு அது வேணும் கேட்பாரு, படத்துக்கு இடம் எல்லாம் இருக்காருன்னு கேட்பாருன்னு சொல்லாம அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட், நல்லா நடிப்பார் சார், அது ஒரு தொல்லை. எப்ப எப்படி இருக்கு பாரு இப்ப சினிமா, நல்லா நடிச்சா ஒரு தொல்லை ஆயிடுது. ஆனால் இதையெல்லாம் மீறி இப்ப இந்த ட்ரைலர் பார்க்கும்போது மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உள்ளூர ஒரு வருத்தம் இருக்கு. நம்ம இல்லாம போயிட்டு போய் இந்த ஃப்ரேம்ல எல்லாரையும் யூஸ் பண்ணிருக்காரு, எல்லாரையும் போட்டு காமிச்சிட்டாப்புல தம்பிதுரை. இந்த பெரிய மனசு வேற யாருக்குமே வராது, வேற யாருக்கும் வராது. நானே சில டைம்ல நம்ம நடிச்சிருக்கோம், ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ள வச்சு போடவே இல்லையே போட்டோ, நம்ம போட்டோவே போடலன்னு யோசிச்சிருக்கேன். இதில் மனிதர்களுக்கு உண்டு தானே, கஷ்டப்பட்டோம் வரலையே. ஆனா இங்க தம்பிதுரைட்ட அந்த வேலையே இல்லை. நான் பார்த்ததுல சந்தோஷப்பட்டேன். எல்லாரையும் போட்டாச்சு, போனவன் வந்தவன் கொண்டவன் தடிக்கு விழுந்தவன் உட்கார்ந்தவன் எல்லாரும் போட்டோவும் போட்டார். எல்லாரையும் கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்க,
இந்த 24 கிராஃப்ட் இப்படி உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் உண்மையிலே பாராட்டுறேன். அப்போதான் நாங்கள் மியூசிக் டைரக்டர் பார்க்குறோம், இவங்களை பார்க்குறோம், எடிட்டர்ஸை பார்த்தேன், எல்லாரையும் பார்க்குறேன். அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து புதுசாக பார்க்குறேன். என்ன பாரு, அவர் சொல்கிறாரு, நான் சினிமாவில் தான் உழப்பிக்கிட்டு இருந்தேன், நான் எப்படி வரணும்னு நினச்சேன் நான்லாம் சொல்கிறாரு. நீ இப்போ வந்துட்டு இல்லை, நீ ஏன் வந்துடுவ, இன்னும் பெருசாக வருவேன், சிறுசாக ஆகவே முடியாது. உழைப்பு வேண்டும், டெடிகேஷன் வேண்டும். நான் வந்து ரொம்ப வெங்கல பாத்திரம் கடைக்குள்ள யானை போட மாதிரி நான்லாம் சில 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 ஒரு சத்தம் வரும். ஆனால் கேமரா முன்னாடி போய் உட்காரணும் நிற்கணும்னா சீரியஸ் ஆகிடும், கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வந்துடும். எதிராளியை விடக்கூடாது, நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு தான் செய்வேன். நான் செஞ்சாதான் ஏதோ ஓரளவுக்காவது செய்யலாம். ஏன்னா சிவாஜி பாக்கிட்டேருந்து திருடுறது, புரட்சி தலைவர்கிட்டேருந்து திருடுறது, எங்க அப்பாட்டையும் திருடுறது, ஜெமினி சார்கிட்டேருந்து திருடுறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம இல்லை, அவங்க அளவுல இருக்காது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து காவேரி நதி மாதிரி இல்லை கங்கை நதி மாதிரி. நமக்கு வசதி இருக்கா மக்களை போட்டு எடுத்துக்க வேண்டியதான் தண்ணியை, நமக்கு வசதி இருக்கா பக்கெட்ல வச்சு தண்ணியை எடுத்துக்க வேண்டியது. ஆனா எங்க அப்பா சொன்னது ஒரு நல்ல வேத வாக்கு, அதை மட்டும் மனசுல வச்சிருக்கேன். என்ன சொல்லுவாரு, தூங்கும் போது கூட கால் ஆட்டிக்கிட்டே தூங்கணும்டா, இல்லைன்னா சினிமாவில் விட்டுட்டு போயிடுவான், செத்து போயிட்டான் அவங்களுக்கு, வேற ஆளை போட்டு போயிடுவான். அதை நான் பார்த்தேன். இந்த 1.5 வருஷத்துல 1.5 வருஷம் எனக்கு இந்த கால் ஆப்ரேஷன் நான் பண்ண. அப்புறம் பின்னாடி அந்த பேக் போன் பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு உடஞ்சிருச்சு. அப்போ ஒரு 1.5 வருஷம் இப்போதான் வந்து சினிமாலாம் நடிக்க ஆரம்பிச்சேன். இதை எழுதுறாங்க, உடம்பு சரியில்லைன்றத போடுறான், உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்றத போட வேணாமா? ஏன் அது மட்டும் போட மாட்டேங்க? அவர் நல்லா ஆயிட்டாரு, நல்லா நடக்கிறாரு, போட. அந்த கிரச்சஸ் வச்சுட்டு போனேன், அது போய் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கதையை இப்ப போடுறாயா? இது ஒன்றும் என்ன இப்ப போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க. ஆனா இப்ப நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இருக்கணும் என்னையா? இல்ல கிரச்சஸ் வச்சுட்டு, அது என்ன 2 வருஷம் ஆச்சு. இப்ப கிரச்சஸே வளர்ந்துருச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஏன் உங்களை சொல்றேன்னா, இதை நிறைய நாளாக வந்து சாகிற வரைக்கும் நடிக்கணும், எனக்கு அதான் ஒரே ஆசை. இந்த டைரக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால் முடியாது. என்னை கேட்டாங்க, ஏன் நீங்கள் டைரக்ட் பண்ணலையான்னு. நான் டைரக்ட் பண்ணலாம், பாக்கியராஜ் சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன். டைரக்ட் பண்ணுவேன், பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிடுவோன்னு பயப்படுறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படி. சரியாக நடிக்கலைன்னா உங்களை மாதிரி 1 மோரெல்லாம் கேட்க மாட்டேன். இவளை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறான்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க, நாளைக்கு டைட்டில் பாருங்க, இந்த மீட்டிங்கோட டைட்டில் வரும், கொலை செய்வேன் ராதாரவிசன். அதுதான் சொல்றது நானும். ஏன்னா அவங்க போடணும், இல்லைன்னா என்ன விட்டுருவாங்களா? அதனால அது போடணும். என்ன சொல்றேன்னா, கெட்டதே போடுறோமே, கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா ராதாரவிசன்ல கொலை செய்வேன் சொல்லுவார். எனக்கு என் கேரக்டரோட ஒத்து போன வார்த்தைகள் அதெல்லாம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இருந்தாலும் ஒன்று சொல்றேன், உண்மையை பேசுவதற்கு நம்ம பயப்படவே வேணாம். ஒண்ணும் இல்லை, விஜயதான் நீங்க பாருங்க, அவங்க ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா, அவங்க காங்கிரஸ் இருக்காங்க, அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய இடத்துலயே பார்த்துருக்கேன். நான் மார்த்தாண்டம் வரைக்கும் வந்தவன் போனவன், பார்த்துருக்கேன் இவங்கள. ஆனா இப்ப சொன்னேன் நான், உங்களுக்கு ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா, தைரியமா சொன்னீங்க, இது வேண்டும் என்று சொல்லிதான் வந்தேன். வேற யாருக்கும் தைரியம் கிடையாது. மீதி பேர் பூரா இந்த கொள்கையை பார்த்து வந்தேன், அதை பார்த்து மூஞ்ச பார்த்து வந்தேன். அப்படிலாம் ஸ்ட்ரெயிட்டா சொன்னான், இதற்காகத்தான் வந்தேன். அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அரசியலே நான் பார்த்து முதல்ல ஆள் இவங்க தான் நினைக்கிறேன். அப்பதான் சொன்னேன், உண்மையை பேசுவதற்கு எங்கேயுமே பயம் வேணாம், பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும். இந்த ஞாபக சக்தி இருக்க, அது யாருக்கு அதிகமா இருக்கும்னா, பொய்யை சொல்றவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும். என்னமோ சொன்னுமே, அந்த வேலையே கிடையாது பொய் சொல்றவனுக்கு, அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும். எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கெல்லாம் ஞாபக சக்தி தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும், அதுக்காக சொல்றேன். இப்ப இந்த படம் பார்த்த உடனே ட்ராமான்னு போட்டிருந்தது. நிச்சயமா சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களை ட்ரோமால விடாது. இந்த படம் ட்ரோமால விடாது.
எல்லாரும் ஹேல் அண்ட் ஹெல்த்தியா நல்ல படம் வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இப்போ கூட ஒரு இயக்குனர் கேட்டார், என் பக்கத்துல உட்காந்து இயக்குனர் கேட்டார், சார் உங்களுக்கு இப்ப எந்த படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார்? எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது சார், பார்ப்பேன், வாய்ப்பா தான் போய் பார்த்துருவேன். ஆனா எனக்கு பார்க்கணும்னு சில படங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஏன்னா என்ன ஒரு பத்திரிக்கைக்காரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டார், சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்னு. அதான்டா எனக்கு தெரியல, சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்கேன். என்ன எய்ம் லைஃப்ல? சினிமாக்காரன் ஆயிட்டேன், எனக்கு எய்ம் கிடையாது. இதோட பெரிய நடிகனா வரணும்னு ஆசையா? அது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்திருக்கணும், நிம்மதியா இருக்கணும், அது தப்பு இல்லை. இப்போ சொல்லும் போது கூட அவரு 7 பொம்பளை வச்சிருந்தாரு, அவர் வச்சுக்கிறாரு, உனக்கு ஏன்? அவர் வச்சிருக்காரு, வசதியை வச்சுக்கிட்டாரு, எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவர் ஆம்படா ஏன்டா தொல்லை பண்ற, விட்றா என்ன விடு, நான் அப்படி இருக்கணும், இல்லை நான் குவைட்டா இருக்கேன், விட்டுரு, விட மாட்டேறான் என்ன. 10 நாளைக்கு முன்னாடி இதே நடந்தது நிகழ்ச்சி. ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும், சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது தப்பா எழுதுவாங்க, அவர் நாங்க கேட்டோம் பதிலே சொல்லவில்லைன்னு, அதை எழுதிட்டு போட்டு தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே, செய்தி நிறைய வேணும், செய்தி வேணும். இப்போ பாருங்க, அந்த பேப்பரை பரட்டினா, நான் 2 பத்திரிகை தான் வாங்குறேன், பேர் சொல்லலை, பட் பேப்பரை பரட்டினா வெறும் கொலை 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 கொள்ளை, பொண்டாட்டி தலையை வெட்டது, எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா? அதில் பரவாயில்ல, பொண்டாட்டி தலையை வெட்டுற அளவுக்கு வீரனா இருக்கானே, பொண்டாட்டி எதிர்க்க போய் நிற்கிறதுக்கே யோசிப்பான், தலையை வெட்டியிருக்கானே, கேட்டா மது ஏதோ ஒன்று கஞ்சா ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு கொண்டுட்டாங்க. எவ்வளோ கொலை! முந்தியாவது அந்த பத்திரிகையில 2-3 கொலை தான் வரும், இப்போ பத்திரிகை ஃபுல்லா கொலை, அதுல நடுவில் நம்ம செய்தி 2-3 வருது. எதுக்கு சொல்றேன்னா, தயவுசெய்து டோன்ட் என்கரேஜ், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த படத்தை பாருங்க, பெருசா எழுதுங்க, நீங்க பெருசா எழுதணும்னு சொல்றேன். ஆனா நீங்க எடுத்த உடனே அவர் எழுதியிருக்காரு, இருந்தாலும் கதை வந்து வளவளவென்று போகிறது. எதுக்கு இது வளவளன்னு போனான்னா உளவளன்னு போனான், அவன் எடுத்தது அவ்வளவுதான், முடிஞ்சா பாரு, இல்லைன்னா போயிட்டே இருக்கு. நான் சொல்ற கதை தான். நான் எப்போ சொல்லுவேன், ராதா ரவி நல்லா ஆக்ட் பண்ணலையே சார், நல்லா ஆக்ட் பண்ணலன்னா நான் நடிச்சிட்டேன்ல, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை, விட்டுட்டு போ, என்ன பார்க்காத, அடுத்தது பாரு. எதுக்கு சொல்றேன்னா, இப்போதான் ஒரே காம்பவுண்ட்ல 7-8 தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு, இருக்கிற தேட்டர் பூரா இடிச்சிட்டேன், அதெல்லாம் போயிடுச்சு, நல்ல நல்ல தேட்டர்ஸ்லாம் இருந்தது போயிடுச்சு. நான் தெரியாதனமா கேட்டேன், வெல்லிங்டன் இருக்கான்னு கேட்டுட்டேன். ஏன்னா வெல்லிங்டன்ல ஒரு சின்ன கதை இருக்கு, அதுக்காக கேட்டேன். இல்லைன்னா அதெல்லாம் எப்பயோ இடிச்சிட்டாங்க. என்னடா இது, நம்ம எந்த உலகத்துல இருக்கோம்? வெல்லிங்டன் இடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. ஆக உங்களுக்கு சொல்றேன், தயவுசெய்து இப்ப சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச். ஏன்னா சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம், நடிக்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாம் ஈஸி. ரிலீஸ் பண்றது தாலியாந்திரம், ரிலீஸ் பண்றது மட்டும்தான் கஷ்டம். அந்த ரிலீஸ் பண்றது தான் ஈஸியா இருக்கணும், பட் அது மட்டும்தான் கஷ்டம். ஏன்னா டெடிகேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு சொன்னேன். ஆனா இப்ப ரிலீஸ் பண்றதுக்கு டெடிகேஷன் வேணும். யூ மஸ்ட் பி டெடிகேட்டட். இந்த தேட்டர்ல இருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான், நம்ம படத்தை கொண்டாந்துட்டோம். இப்படியேதான் நான் தான் பேப்பரை பார்க்குறேன், பெரட்னா 3 நாளைக்கு ஒரு படம். நான் ஒரு படம் நடித்தேன், பேர் சொல்லக்கூடாது, நீங்களே யூகிச்சுங்க, பிரமாதம் போகுதுண்ணே நம்ம படம், வெற்றிகரமான 3வது நாள் சொன்னோம். 25வது நாள், 50வது நாள், 100வது நாள்ல போய் இப்போ வெற்றிகரமான 3வது நாள், 3வது நாள்ல வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு. அது ஒரு விதத்துல நல்லதுதான், நமக்கு வந்து பக்குன்னு இல்லாம 3வது நாளை பார்த்துட்டோம்னா மூடி வச்சிடலாம், சக்சஸ் ஆயிடுச்சுன்னா படம் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா தயவு செய்து நீங்கள், நம்ம தமிழர்கள் கேட்குறோம், கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை, பட் நல்லது செய்யறதுக்காக கேட்குறோம். ஏன்னா இது மாதிரி சின்ன படங்கள்னு சொன்னாங்க, சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகுதே ஒழிய பருத்தி கொட்டை புண்ணாக்கா தவிர. தம்பிதுரையை கேட்குறேன், நான் நடிகனா இருந்திருந்தா என்கிட்ட என்ன பருத்தி கொட்டை புண்ணாக்கா கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு. இந்த படம் ஓடணும், ஓடினாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அவார்டு வாங்கின ஆளுங்கெல்லாம் பார்த்தேன், பட் ஓடணும்.
ஓடுறதுக்கு ஒரு 10 நாளாவது ஓடணும் இப்போ இருக்கிற நிலவரத்தில். ஏன்னா 200 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க, அதனால ஒரு 100 நாள் 50 நாள் ஓடணும், 10 நாள் ஓடணும் இல்லையா? 50 நாள்லாம் கேட்கக்கூடாது, தப்பு. 10 நாளாவது ஓடணும் என்று சொல்லி தயவுசெய்து நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க, எனக்கு இது இந்த குடும்பம் என் குடும்பம் தான், ஏன்னா சினிமாக்கார குடும்பம் தானே, அதனால எங்கள் குடும்பம் வாழ நீங்களும் உதவி பண்ணணும். எங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டீங்க. பொதுவாக பப்ளிக் வந்து எங்கே வேணாலும் கேளுங்க, வாடகை விட்டு நடிகராலேயோ போக முடியுமா? முடியாது. ஆனால் இவங்க பொழுது போக்குறது யாருன்னா எங்களை பார்த்து தான் பொழுது போகுது. ஜாலியாக இருக்காங்க, ரசிக்கிறாங்க, டிவி ஆன் பண்ணிட்டு நம்ம படங்களை தான் பார்க்குறாங்களே ஒழிய, அப்போ போய் கேட்டு பாருங்க, சார் இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தீங்க, நான் தான் சார் அந்த நடிகன், எனக்கு ஒரு வீடு கொடுங்களேன். வீடு தர மாட்டோம் சினிமாக்காரனுக்கு. ஏன்? நீ சந்தோஷப்படுறதுக்கு சினிமாக்காரன் தேவைப்படுறான், ஆனால் வாடகை இருக்கிறதுக்கு எங்களுக்கு விட மாட்டுறாங்க. அதனால நீங்க பண்றதுல தான் எங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும் கேட்டா. அதனால சொல்றேன், தயவு செய்து சினிமாவை வாழ விடுங்கள். அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அதனால் அது வாழ வேண்டும், சினிமா வாழணும். அதுக்கு நீங்கள்லாம் உதவி செய்யணும். பத்திரிகை தோழர்களையும் யூடியூபர்ஸையும் நான் கேட்டுக்கொண்டு, என்னுடைய வந்து ஜனங்க எல்லாருமே வெளியே போகும்போது நல்லா இருந்தது ட்ரைலர்னு சொல்ல கற்றுக்கிட்டேன். முதல்ல இருக்கு, ஆனாலும் என்னது ஆனாலும் இல்லை, அது அது இந்த இடத்து ஃபுல் படத்தை பாருயா, பார்த்துட்டு சொல்லியா. தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க, வாழ விடுங்கள். நான் தான் சொன்னேன், தம்பிகிட்ட சொன்னேன், பக்கத்துல இருந்து பெரிய டைரக்டர் தம்பிகிட்ட சொன்னேன், தியேட்டரில் போய் தான் நான் படம் பார்ப்பேன். நான் இந்த திருட்டு விசிடி இதெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம். தியேட்டரில் போய் பார்த்தா தான் படம் பார்த்த மாதிரி இருக்கு. தியேட்டரில் போய் பார்த்தா பிசாசெல்லாம் நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ கைத்தட்டல் வந்தது, எவ்வளோ கைத்தட்டல் வரலன்றது எனக்கு தெரியுது. அதுக்காக சொல்றேன். இந்த புது செருப்போ ஏதோ ஒன்று எடுத்தார் நடிகர் பார்த்திபன் சார், அவர் எப்பயுமே கொஞ்சம் அதை யாருக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு படம் எடுப்பார், அது வேற விஷயம். ஆனால் புதுமையா எடுப்பார். இதை நான் போய் தேட்டரில் போய் பார்த்தேன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், எப்போ படத்தை போய் பார்த்தேன் தேட்டரில், நல்லா இருந்துப்பா. ஏன்னா நல்லா இருந்தால் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தானே அவங்களுக்கு. மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. முதல்ல இந்த டைட்டில் வைக்க முடியுமா? அதே முடியாது. அது மாதிரி இந்த ட்ராமா டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில், ரொம்ப கேட்சியான டைட்டில். ட்ராமான்னு பார்த்த உடனே இந்த மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க, அவனை இஷ்டத்துக்கு வச்சிருப்பாங்க போல ஒரு பேர். எவ்வளவு தூரம் முந்தியெல்லாம் வந்து ஒரு நடுவில் ஒரு வாட்டி சென்சார் வந்தது, டைட்டில் தமிழில் வைக்கணும். தமிழில் வைங்க, ட்ராமான்றது தேங்க்யூ மாதிரியா. இப்போ தேங்க்யூன்னு சொல்கிறோம், இல்லை தமிழில் சொல்லுங்க நன்றின்னா அது வரவே வராது. நன்றி தேங்க்யூ தான் ஈஸியாக வரும், இந்த ட்ராமா ஈஸியாக வரும். இந்த படம் ஓடணும். இளைஞர்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்திருக்காங்க. யாரும் தூங்கிக்கிட்டு வீட்டில் தூங்கிட்டு தட்டி எழுப்பி வா பண்ணி டைரக்ட் பண்ணுப்பான்னு சொல்லலை. ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க. கஷ்டம்னா இந்த கஷ்டம், பல கஷ்டத்தை சொல்லவில்லை. அதனால அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்க வாழ வைப்பதற்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க, அவ்வளவுதான் சொல்வேன். நீங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி தயவுசெய்து உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டிராமா திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, இதுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ட்ராமா அந்த படத்தினுடைய எல்லா டீமையும் வாழ்த்த வந்திருக்கும் முன்னால் உட்காந்துருக்க அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பேசிட்டு போன என்னுடைய இனிய நண்பர் ராதா ரவி முதல் கொண்டு எம்எல்ஏ மேடம் முதல் கொண்டு இங்கே ஹீரோ பர்சன்னா மாதிரி இன்னும் 2 ஹீரோஸ் இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய ஸ்கூலில்
இருந்து வந்த சாந்தினி முதல் கொண்டு இங்க இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இளமாறன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்றாரு. ஏன்னா ஒரு படம் முன்னால பேசும்போது ராதா ரவி சொன்னார் இல்லையா, எடுக்கிறது பெருசு இல்லை, படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிரமம், அதுக்கு தான் யோசிக்கணும்ட்டு. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மாறன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தம்பிதுரை அவருடைய அனுபவத்தில் வந்து சொன்னார், எங்கே போனாலும் யார் ஆர்டிஸ்ட்னு முதல்ல கேட்குறாங்க, படம் கதை சொல்ல போகலாம் அப்படின்னா எதுக்கு போனாலும் யார் ஆர்டிஸ்ட்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து மாறன் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து புதுமுகங்க தான் நடிச்சிருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை. இருந்தாலும் இந்த படம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கௌரவப்படுத்தி இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த டீமில் யாரையுமே தெரியாது. எனக்கு ஒரே ஒருத்தன் என்னுடைய மாணவன் சொல்லக்கூடிய அருண் பாரதி மட்டும்தான் எனக்கு தெரியும். இந்த அருண் பாரதி தான் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாப்புல, இந்த டோட்டல் டீமை. அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சு. என்னன்னா பின்னால பிரகாசமா வரப்போற ஒரு டீமை எனக்கு ஒன்று வந்து அறிமுகப்படுத்தி வச்சானே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ யாரும் தெரியலன்னா கூட அருண் பாரதி வந்து சாதாரணமாக வந்து ஆப்ளிகேஷன் அது இது எதுவும் நிற்க மாட்டாப்புல. அவனுக்கு உண்மையிலேயே நல்ல டீமு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு பண்ணாப்புல. ஸோ எனக்கு அந்த ட்ரெயிலர் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டீமில் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே அவங்க நல்லா வர்றதுக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உள்ளூர அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அதனால் உட்காரிய அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து கீழே ஒரு லைன் எழுதியிருந்தாங்க, வந்தோன்னே சாந்தினி கிட்ட கேட்டேன், பெயின் நெவர் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், அம்மா இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் என்னன்னு சொல்லி கேட்டேன். அதான் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சால்வேஷனுங்கிறது ஒன்று இருக்கும், சொல்யூஷன் இல்லாத மேட்டரே கிடையாது, பிரச்சனைகளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்தோன்னே அதுதான் பார்த்தேன். என்னென்னா இன்னொருத்தருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். என்னென்னா இங்கே எவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்காங்க, இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, நடித்தவங்க வந்துருக்காங்க. இதை தாண்டி எவ்வளோ கேமரா இருக்குது பாருங்க, பத்திரிக்கையாளங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. இது நம்மால் ஒருத்தனால நம்முடைய நிக்கல். ஸோ அவரும் என்னோட ஸ்கூல்லேருந்து வந்தாள் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் உண்மையிலேயே இவ்வளோ க்ரௌடு நான் ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ க்ரௌட் நான் எதிர்பார்த்துட்டு நான் வரல. அப்புறம் வந்தோடனேயுமே வந்து அதுக்கப்புறம் உள்ள வரும்போது தான் வந்து இவ்வளோ க்ரௌடுன்னா அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாமே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் என்னென்னா தம்பித்துரை அவர் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஃபேஷனாக அவர் மனசுக்கு ரொம்ப பிடித்த வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா எடுக்கிறதுனால அவருக்கு அதிகமாக உதவி அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் அப்படிங்கிறதும் அது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நிறைய பேர் அவருக்கு வேண்டப்பட்ட வெல் விஷர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கூட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விழா நாயகன்னு சொன்னால் டைரக்டரையும் சொல்லலாம், இன்னொருத்தர் வந்து மியூசிக் டைரக்டர் சொல்லலாம், ராஜ் பிரதாப். இவளை பற்றி ரொம்ப சிறப்பாக ஜீவிதான்னு ஒருத்தர் வந்து சொன்னாங்க. ஏன் அவங்கள கூப்பிட்டு ஒரு இது ஃப்ளவர் பொக்கே கொடுக்கல? ஏங்க நியாயமாக அவங்களையும் கூப்பிட்டு கொடுக்கணும், கொடுங்க, நான் கொடுக்குறேன். என்னன்னா இந்த படத்தை பற்றி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்படியெல்லாம் வந்து அந்த படம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்துருங்க.
அதனுடைய ஸ்டார்டிங்லேருந்து எந்தெந்த விதத்தில் வந்து அது எப்படி ஸ்டார்ட் ஆனது, அது எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் பண்ணாங்க, அதில் அவர் ராஜ் பிரதாப் அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவர் இது எடுத்துட்டாருன்னு. ஸோ ஒரு மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் வந்து ஏறக்குறைய ஒரு கோ டைரக்டர் மாதிரியே எல்லா வேலையும் பார்த்துருக்காருன்னு தெரியுது. ஸோ அதுக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த டீமில் வேலை பார்த்தவங்க எல்லாம் பேசும்போது தான் தெரியுது, ஒவ்வொருத்தர் எல்லாம் புதுசாக இருந்தால் கூட எல்லாருமே வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்கீடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து அட்வான்ஸாகவே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நல்லா வரக்கூடியவங்க. ஏன்னா ஒரு படம் ஓடிடுச்சுன்னா போதும், அந்த ஒரு படத்தில் வந்து யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருமே நல்லா வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 16 வயதுலாம் எடுத்துட்டோம்னா அந்த டைமில் வந்து எங்கள் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம், எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபஸ்ட்டு படம். அப்புறம் அதில் வந்து எல்லாருமே அந்த நேரத்தில் பிகினிங்கில் இருந்தவங்க தான். அவர் ஸ்ரீதேவி ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், எல்லாருமே வந்து பிரமாதமாக வந்தாங்க. அந்த மாதிரி இந்த படம் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த படம் வருது. ஸோ தம்பித்துரை வந்து மேலும் மேலும் சிறப்பான வந்து படங்களை வந்து கொடுக்கறதுக்கு இந்த படம் ஒரு உத்தரவாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எனக்கு இந்த ட்ராமான்னா எனக்கு அதான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். எனக்கு உண்மையிலே தெரியல அவர்கிட்ட என்ன ட்ராமா, என்ன மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டேன். அவர் நினச்சிருப்பார் இவருக்கு இது கூடவா தெரியாமல் இருக்குன்னு. உண்மையிலேயே எனக்கு தெரியல, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியலன்னு கேட்டுருவேன். அதுக்கப்புறம் வரும்போது கூட நான் அசிஸ்டன்ட் விட்டு, ஐயோ தமிழில் என்னையா ஷாக்குன்னு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க, தமிழில் என்னையா போட்டிருக்கு அப்படின்னா, அப்புறம் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சினிமாவில் பாதிப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. நான் அசிஸ்டண்ட்டுகளுக்கு கூட நான் சொல்கிறது என்னென்னா, கதை திங்க் பண்ணுறதுக்கு வந்து நீ போய் இப்படி அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. உன் மனசுக்குள்ளே உன்னை என்ன பாதிச்சது சின்ன வயசுலேருந்து அதை கொஞ்சம் திங்க் பண்ண. நீ உன்னை பாதித்த விஷயங்கள் தான் உனக்கு வந்து ஒரு நல்ல கதையாக கிடைக்கும். அந்த பாதிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதைத்தான் திங்க் பண்ண அப்படின்னு சொல்லுவேன். இப்போ தம்பித்துறை அப்படிங்கிறது இவரே எனக்கு ஒரு பாதிப்பு தான். என்னன்னா ஸ்கூல் டேஸில் வந்து நான் நாடகத்தில் நடிச்சிருக்கும் போது ஸ்கூல் டே ட்ராமாவில் எங்கள் மாஸ்டர் வந்து அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்போது என் கூடவே வந்து இன்னொரு பையனும் நடிச்சிட்டு இருந்தான் தம்பித்துறை அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வாத்தியார் வந்து என்னை ரொம்ப பிடிச்சதுனால அடுத்தது வந்து ஸ்கூல் டே ட்ராமாவில் எனக்கு தான் மெயின் ரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ரெடி பண்ணார். அந்த கதை வந்து ரெடி பண்ணி அவங்க இந்த லீவு விட்டாங்க, ஆஃப் இயர்லி லீவு. இந்த 15 நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15 நாளில் வந்து எப்படியாவது ரிஹர்சல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா ஸ்கூல் டே டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது என்னை தேடினாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் கோபி பக்கத்தில் வெள்ளாங்கோயில் எங்கள் அம்மா மிட்வைஃபாக ஒர்க் பண்ணுறேன், அங்கே போயிட்டேன் லீவுக்கு. அப்புறம் வீட்டில் கேட்டிருக்காங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன் கீன் எல்லாம் இருந்து டக்குன்னு கூப்பிட முடியாது. அப்புறம் வீட்டில் வந்துட்டானா 2-3 தடவை வாத்தியார் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் நான் இன்னும் வரல அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரோலுக்கு அந்த தம்பித்துறைங்கிற அந்த பையனை கொடுத்தாங்க. அந்த பையன் செலக்ட் பண்ணி அவன் நல்லா நடிக்கிற பையன், என் கிளாஸ்மேட்டு. அப்புறம் நான் லீவு முடிஞ்சு ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் வந்தால் ரிஹர்சல் நான் வாத்தியார் சொல்கிறாரு, இன்னைக்கு நாளைக்கு ரிஹர்சல் இருக்குன்னா போய் பார்த்தா எனக்கு ரோலே இல்லை. அந்த தம்பித்துறை கூட வர்ற மாதிரி ஒரு ரோலு. எனக்கு ஒரே அழுகழுகியாக வருது. அப்புறம் வாத்தியார்கிட்ட மாஸ்டர்கிட்ட என்ன சார் இதுன்னு, நான் உனக்கு நான் ட்ரை பண்ணேன்டா, நீ ஊருக்கு போயிட்டா என்ன இதுன்னு கரெக்டான கான்டாக்ட் இல்லைடா, வேற வழி இல்லை, ரிஹர்சல் பார்த்தே ஆகணும், டைம் வேற இல்லை, அதனால தான் தம்பித்துறையை போட்டேன், எனக்கு தெரியும் நீ நல்லா செய்வேன்னு சொல்லி, இருந்தாலும் நான் வந்து தம்பித்துறையை போட்டேன், நீ அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் வாத்தியார் சொல்லும்போது வேற என்ன பண்ண முடியும், எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னன்னா நான் நாடகம் நடிக்கும் போது எல்லா ரிஹர்சல் பார்க்கும்போதெல்லாம் வந்து நான் கூடவே ஏதாவது ஒன்று டைலாக் சைட்ல எல்லாம் ஏதாவது சொல்லுவேன். என்னை விட சீனியராக நடிப்பாங்க,
சில பேர் அவன் 10th ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், 11th ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். அவங்க நடிக்கும்போது நான் வந்து சில நேரங்களில் வாத்தியார்கிட்ட போய் சொல்லுவேன், சார் அவர் வந்து மாமா கேரக்டர் செய்கிறார், வயசான கேரக்டர். மாமா அவர் ஏதாவது துண்டு கிண்டெல்லாம் அந்த காலத்தில் இப்படி தோளில் இப்படி துண்டெல்லாம் போட்டுக்குவாங்கல்ல, அப்படி கழுத்து சுற்றி. ஸோ அடிக்கடி அந்த துண்டு அப்படி போட்டுக்கிற மாதிரி, கையில் ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி, இப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னால் ஒன்றும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அவன் சொல்கிறான் கொஞ்சம் செய்ப்பா அப்படிம்பாரு. அவங்களுக்கெல்லாம் ஒரே கோபமாக இருக்கு, இவன் 8th ஸ்டாண்டர்டு, இவன் எதுக்கு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வாத்தியர்களுக்கெல்லாம் வந்து என்ன ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த ட்ராமாவில் வந்து உண்மையிலே இன்வால்வ்மெண்ட் ஆகி எங்கெங்கெல்லாம் எனக்கு முடிஞ்ச டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு தோணுனதெல்லாம் சொல்லுவேன். வாத்தியார் என்கரேஜ் பண்ணி என்னை வந்து எடுத்துக்குவார். அதுக்கப்புறம் ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சது. அந்த ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சு அடுத்த நாள் வந்து அசம்பிளியில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்து ஹெட் மாஸ்டர் சின்னசாமி நாயுடு, நேற்று ஸ்கூல் டே ரொம்ப ஃபங்க்ஷன் சிறப்பாக இருந்தது, எல்லாருமே வந்தால் கலெக்டர் வந்திருந்தார், கலெக்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். இந்த ஹோம் கம்மிங்னு சொல்லி அந்த ஸ்கூல் டேயில் வந்து ஒரு நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கலெக்டர் வந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுலேயும் அந்த ஹீரோவை நடித்த பையன் தம்பித்துறை எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அவனுக்கு ஒரு கப் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா உடனே எல்லாரும் கிளாப்ஸு. தம்பித்துறை இங்கிருந்து போய் அந்த கப்பை வாங்குறேன் 1500 பசங்களுக்கு முன்னால். எனக்கு மட்டும் கண்ணுக்குள்ள அழுகழுகையாக வருது. என்ன சொல்றதில்லை, என்னோட ஃபீலிங் வந்து அங்கேயே அழுதுட்டேன். அப்புறம் வாத்தியார் வந்து அப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு, இல்லைடா உனக்கு வர வேண்டியது வரும், அதுக்கு டைம் இருக்கும், அவனும் நல்லா தான் பண்ணான், அதனால் போச்சு. இல்லை சார் நான் இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன், எனக்கு அதனால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் அந்த ட்ராமாவில் வந்து அவனுக்கு கப்பு கிடச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அவன் நல்லா படித்து அதுக்கப்புறம் நல்ல மார்க் வாங்கணும், நல்லா வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்சன்ட்ரேஷன் பூரா அதுலேயே இருந்தது. என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா எனக்கு சினிமா விட்டால் வேற ஒன்றும் வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரிஞ்சிருச்சு. இதுதான் நமக்கு வரும், இது விட்டால் நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமாவில் வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் கால் வருது, பாக்யராஜிட்ட கொஞ்சம் பேசுகிறேன், நான் தம்பித்துறை பேசுகிறேன் அப்படி. அடே தம்பித்துறை எப்படி இருக்கேன் என்ன அப்படின்னா, அப்புறம் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா செட்டில்டாகி நல்லா இருக்கேன். இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குன்னு. சரி நானும் உன்னை பார்த்து ஒரு காலத்தில் பொறாமப்பட்டேன். இல்லை நீ வந்து உனக்கு உண்மையிலேயே அதை விட்டால் வேற ஒன்றுமே உனக்கு மைண்டில் இல்லை, அந்த அளவுக்கு இருந்தேன்னு எனக்கு தெரியும், நான் வந்து உன்னை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பித்துறை வந்து என்னை வந்து பார்த்து பழைய இதுகளெல்லாம் வந்து இது பண்ணிட்டான். ஸோ எனக்கு அந்த ட்ராமாவில் சொல்லி கொடுத்த அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் அந்த ட்ராமாவுக்கு என்னுடைய ஆசிரியர்கள், அவங்க சண்முகமொழி மாஸ்டர், சோமசுந்தரம் மாஸ்டர், இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் படத்தில் நான் பேர் வச்சுட்டு இருக்கிறேன்னே அடிக்கடி. அதுக்கு என்ன காரணம்னா அவங்கெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் இந்த ட்ராமேட்டிக் கிளப்பில் இருந்தவங்க. ஸோ இன்னைக்கு இங்கே வரும்போது தம்பித்துறை அப்படின்னு ஒன்றுமே எனக்கு டக்குன்னு என்னோட ஃப்ளாஷ்பேக் அதெல்லாம் மைண்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த டைட்டில் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிஸ்டண்ட் கிட்ட கூட பாதிப்புன்னு சொல்லும்போது அதான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து உனக்கு பாதித்த விஷயங்கள் என்னன்னு பாருங்க. இப்போ சினிமாவே எடுத்தீங்கன்னா ஏதேதோ ஒரு பல களங்கள் இருக்குது இல்லையா, அதில் வந்து இது என்ன சேனலில் என்ன அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா ரிவெஞ்ச் இருக்குது, அந்த படம் இருக்குது, இந்த படம் அப்படிப்பான். ஆனால் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒன்று வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறது, என்றைக்கும் எவர் கிரீனான ஒன்று இருக்கிறது, லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பாதிப்பு எல்லா ஊர்லேயும் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லா நாட்டிலையும் வந்து வர்ற படங்களில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சினிமாவில் வர்றவங்களுக்கும் சரி, இந்த கவிதை எழுதுறவன் பாரு முதல்ல வந்து அவன் லவ் பண்ணுறானே இல்லையோ லவ் பற்றி உடனே பாட்டு எழுதிடுவான். அந்த மாதிரி படம் எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த லவ் அப்படிங்கிறது வந்து அந்த ஜேர்னலில் படம் எடுக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் டக்குன்னு உடனே தோணும். ஸோ அந்த மாதிரி இது இன்னைக்கு இந்த படத்தில் வந்து இவர் அப்படி இல்லை, இது வந்து வேற மாதிரி சொன்னாங்க. ஒரு 3 சப்ஜெக்டை வந்து வெவ்வேறு டைப்பான சப்ஜெக்டு அப்படின்னு சொல்லி
அந்த மாதிரி டைப் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் வந்து பிரசன்னா அவங்க சாந்தினி வர்றாங்க, இன்னொரு ஹீரோ ஹீரோயின், இன்னொன்று வந்து வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தம்பித்துறை அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டதே சப்ஜெக்டே வந்து வழக்கமாக எல்லாரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டாக ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காரு. அதே ஏன்னா யூஸ்வலாக லவ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, அதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இவர் எடுத்துக்கிட்ட களமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு களமாக இருந்தது. அதனால் மூணு விதமான சப்ஜெக்ட் அப்படின்னாங்க. இதுக்கே ஒரு பாராட்டு சொல்லலாம். ஸோ அவர் வந்து இதுக்கு வந்து பக்கபலமாக வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது ஜீவிதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்கெல்லாம் எவ்வளோ தூரம் வந்து அதை வந்து இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு நாளில் ஒரு ஸ்டார்ட் பண்ணி உடனே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுக்கல. இதில் படத்தில் ஆக்ட் பண்ணவர் கூட ஒருத்தர் காணோம், இல்லை போயிட்டாரு. நடிச்ச ஒரு பாட்டு எழுதுனவர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு பின்னால் இவ்வளவெல்லாம் இவர் அந்த பெயின்னு போட்டதை அதுதான் சொன்னேன், அதுதான் நடிச்சுக்கிட்டேன், இத்தனை பேர் இருக்கான்னு. ஸோ எவ்வளோ நாளாக வந்து இதை அசை போட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக எல்லாரும் அவரை கூப்பிட்டு நிற்க வச்சுருந்தவங்க எல்லாம் ஒரு பெரிய குரூப்பே வந்தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க யாரெல்லாம் அவருக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் நல்ல வெற்றி அடையும். வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தம்பித்துறை வந்து கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் வந்து பேர் வாங்குற அளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு வருவார். அதே மாதிரி வந்து இப்போ பாட்டை பற்றி சொல்லும்போது அந்த மேடம் வந்து இவங்க வந்து சொன்னாங்க, எம்எல்ஏ மேடம் வந்து சொன்னாங்க பாட்டை பற்றி. ஸோ அவங்க அந்த பாட்டை பற்றி சொன்ன மாதிரி நானும் வந்து அந்த பாட்டை வந்து கேட்டதுலேருந்து அந்த பாட்டு எனக்கு அவ்வளோ லைக்னஸாக இருந்தது. ஸோ அவருக்கும் ஒரு பிரமாதமான எதிர்காலம் வந்து இருக்குது சினிமாவில். ஏன்னா ஏற்கனவே அவர் 1-2 பண்ணியிருக்காரு, இருந்தாலும் அவர் வந்து இன்னும் பெருசாக பேசப்படுறதெல்லாம் வரல. ஆனால் இந்த படத்தின் மூலமா இந்த படத்தின் மூலமா வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் வரப்போகுது. அவர் இண்டஸ்ட்ரியில் பேசப்படுற அளவுக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வர போறாருன்னு சொல்லி அவருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அவருக்கு உதவியாக இருந்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். இவ்வளவு நேரம் பொறுமையா இவ்வளவு நேரம் அமர்ந்து எல்லாரும் பேசுறதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.